சொல்லுங்க மேடம். படம் செம்மையா இருந்துச்சு. ஓகே. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி இருந்துச்சு படம்? சரி போர் அடிக்குது, வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு வரலாம்னு வந்தோம். பட் ஆனா சூப்பரா இருக்கு, நல்ல படம். யோகி பாபு படம்ல செம்மையா இருந்துச்சு. திவாகர் வந்ததான் அல்டிமேட், சூப்பர் படம், பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஃபுல்லா காமெடியா இருந்துச்சு. ஓகே. விஜய் சேதுபதி வந்து மற்ற படத்தோட இது நல்ல ஆக்ஷன் மூவியா இருக்கு, நல்லா இருக்கும். யோகி பாபுவோட கேரக்டர் சொல்லுங்க. பண்ணாதான் ப்ரோ இருக்கு, அவருக்கும் 2 பேரும் காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேதனம் படம் வேற லெவல்ல இருக்கு. யோகி பாபு நடிப்பு வேற லெவலு. மலேசியா ஃபுல்லா சூப்பரா சுத்தி காட்டியிருக்காங்க படத்துல. ஓகே. அப்ப யோகி பாபு பத்தி தான் சொல்றீங்க. விஜய் சேதுபதி ஹீரோவா என்ன பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் ஆக்டிங் எப்பவுமே சூப்பர் தானே, சொல்லவே. எவ்வளவு மேடம் ரேட்டிங் கொடுப்பீங்க? 10/9 இருக்கேன் நான். புது ஹீரோயின் வந்திருக்காங்க, அவங்க பேர் தெரியுமா ப்ரோ? தெரியலையேங்க. சேதனே யோகி பாபு மட்டும் தான் நாங்க படத்துல பார்த்தோமே, ஹீரோயினை தான் பார்க்கவே இல்ல. ஒரு லவ் ட்ராக் ஒன்று போயிட்டு இருந்துச்சு, அது எப்படி இருந்துச்சு? படத்துல என்ன கடன் கொடுத்தா அவர் எப்படியாச்சும் கடன்ல இருந்து மீட்கிறாரு அவரை. சூப்பரா இருக்கு படம். என்ன 10 to 8 கொடுக்கலாம் அதிகபட்சம். நன்றி. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி இருந்துச்சு? நான் நார்மலா விஜய் சேதுபதி படம் அப்படின்னு பார்த்து வந்தேன், நல்லாவே இருந்துச்சு. நார்மலானா என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? இல்லை, யோகி பாபு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யோகி பாபுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு நல்ல ஒர்க்காக இருந்துச்சு. விஜய் சேதுபதி யாருன்னு கடைசி வரைக்கும் தெரியல, அதான் ஒரு சஸ்பென்ஸ். ஓகே. இப்போ படத்தை வந்து ஓவரால் ப்ரமோஷன் எதுவும் பண்ணல, ஆனால் படத்தை வந்து எதிர்பார்த்து இப்போ வரலாமா எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கு ப்ரோ. எவ்வளோ ஒரு ரேட்டிங் சொல்லுவீங்க? 4 கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே. ஓகே.